Peppers Entertainment Television. Turn on the heat. Building strong, basement கொஞ்சம் weak. வணக்கம் 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 நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் டிவிக்கு நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். வாரம் 6ஆம் வாரத்துடன் சூப்பராக நம்மளுடைய மக்கள் அதிகமாக நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியோட வரவேற்பு எப்படி, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு எப்படி இருக்குன்னா, எங்கே போனாலுமே மக்கள் வந்து அவங்களோட இப்போ ஷேப் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஓகே, சூப்பர். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் டிவிக்கு இந்த வாரம் நம்ம பகுதி மக்களை சந்திக்கிறோம். அவங்க கிட்ட சில பல கேள்விகள் கேட்குறோம். அவங்க எப்படி பதில் சொல்றாங்க பார்க்கலாம். பத்தா வாங்க போ. ஓ, அளவு நாடானீங்களா? பெல்ட்னா தமிழ்ல வந்து அளவு நாடா இல்ல, எப்படி மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கிறீங்களான்னு பார்த்தேன். மேடம் வணக்கம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் டிவி. உங்க பேர் என்ன பண்றீங்க, என்ன ஊருன்னு சொல்லுங்க மேடம். என் பேர் குமுதா. உங்க பேர் குமுதா? உங்க பேர் என்ன? என் பேர் பாஸ்கரன். பாஸ்கரன், என்ன பண்றீங்க, என்ன ஊரு? நான் வந்து வேலூர். வந்து போதிஸ்ல 2 வருஷமா இருக்கும். ஓகே, உங்க பேரு? என் பேர் சின்னராஜா. சின்னராஜாவா? சின்னராஜாவா? சின்னராஜா. தூத்துக்குடி. நீங்க? சுந்தர்ராஜ். திருநெல்வேலி. திருநெல்வேலி, ரைட். இப்போ அதிகபட்சமா வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே காமனா இந்த கேள்வி தெரிஞ்சிருக்கும். பெண்கள் தலையில ஒண்ணு குத்துவாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன மேடம்? சின்ன ராஜா. ஹேர் பின். ஹேர் பின் காத்தோட சொல்லுமா, வெறும் ஹேர் சொல்லுங்க. ஹேர் பின். ஓகே, ஹேர் பின் கரெக்டா சொன்னீங்க சின்ன ராஜா. சூப்பர். இப்ப ஹேர் பின்ன தமிழ்ல எப்படி சொல்லலாம், இதான் நம்ம கேள்வி. வாங்க இங்கிட்டு வாங்க பாப்போம். சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறார். ஹேர் பின் தமிழ்ல எப்படி? சைடு ஊசி. சைடு ஊசியா? ஓ, அதான் சைடுல பார்த்து கேட்டீங்களா? பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. சைடு ஊசியாம்பா. தெரியல சார். நேர் ஊசின்னு சொல்லுறது. நேர் என்ன பாரு, கரெக்டா சொல்லுப்பா. தெரியல சார். தெரியல. ஹேர் பின் தான். ஹேர் பின்னு தான் தெரியும். இவங்க சொல்லிடுவாங்க பாருங்க. ஹேர் பின்ன தமிழ்ல என்ன? ஹேர் பின்னாக்க தலையில் குத்தும் குண்டூசி என்று சொல்லலாம். தலையில் குத்தும் குண்டூசி. நான் கனவுல பார்த்த குயினை நேர்லயே பார்க்க வச்சுட்டானே. ஹேர்னாக்க முடிங்க. அப்ப முடி பின் அப்படி வருமா? அதனாலதான் நான் சொல்றேன். முடி எவ்வளவு பெரிய கண்டுபிடிச்சு சொல்லிருக்கேன். ஆமா ஆமா. அப்ப பின்ன வந்து நீங்க எப்படி தமிழ்ல சொல்ல முடி என்ன சொல்றீங்க? அப்போ பின்ன தமிழ்ல சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால நடிக்க முடியலே கோபால், நடிக்க முடியலே. எப்படி தமிழ்ல சொல்லுங்க, கஷ்டமா இல்லன்னு பாப்போம். வரலையே. ஊசின்னு வருமா? ஊசின்னு ஊசி. அப்ப முடி ஊசியா? முடி ஊசினா வராது. பட் ஹேர் பின் தான் சார் எல்லாருக்குமே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கிலீஷ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க பேசும்போது ஸ்லாங்ஸ் வரும்போது இங்கிலீஷ்ல பாதி வரத்தான் செய்யும். சோ அதனால் பட் ஆனால் அந்த மாதிரி பேசுறது இல்லையா, அந்த மாதிரி ஹேர் பின். இந்த ஒரு தகுதி போதும்டா, சாகர வரைக்கும் நீ இந்த வேலை செய்யறது. எப்படி தெரியலன்றது எவ்வளவு மேட்ச் பண்ணி பேசுறீங்க பாத்தீங்கன்னா, தெரியாத தெரிஞ்ச மாதிரி காமிக்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு கெட்டிக்காடு தானே இருக்கும். ஏமாலாலே ஏமாலாலே ஏன் அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க. நீங்க சொல்லுங்க பாஸ்கர். எனக்கு ஹேர் பின். உங்களுக்கு தெரிஞ்சது ஹேர் பின் தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே ரைட், ஏதாவது வேணுமா வச்சுங்கப்பா. உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆரம்பத்துல இருந்து ரணகலமாவ பாத்துட்டு இருக்கீங்க, கோவமா என்ன விஷயம்? நல்லா இல்ல. நல்லா இவன் எங்க இங்க வந்தான், உண்மை தெரிஞ்சிருமோ? நல்லா தான் பாக்குறீங்களா? ரைட், ஓகே விடுங்க. நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங். அவ்வளவுதான், விடுங்க. உங்க பேர் என்ன பண்றீங்க சொல்லுங்க, டப்பு டப்புன்னு. பேர் பெருமாள், இங்க சேல்ஸ்மேனா இருக்கேன். ஊர் வந்து தூத்துக்குடி. அவ்வளவுதான், விடுங்க. பேர் வந்து தரணி, வேலூர்ல வந்து வந்திருக்கேன். இங்க வந்து ஒர்க் பண்றேன். ஓகே அண்ணே. சத்தியகீர்த்தி. என்ன? சத்தியகீர்த்தி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். தஞ்சாவூர். முருகல்னா கள்ளக்குறிச்சி, இங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் சேல்ஸ். ஓகே சூப்பர். இப்போ ஆனா சொன்ன மாதிரி நீங்க ஆனா சாதாரணமான கோவமா இல்ல? இல்ல. ஆனா எப்பவுமே இப்படித்தான் இருப்பீங்களோ? எப்போதும் இப்படிதான். எப்போதும் இப்படிதான். என்ன படிச்சிருக்கீங்க? 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ஓகே நானே, இப்ப நம்ம கேள்வி கேட்டுருவோம். இப்ப பெண்கள் தலையில குத்துவாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? சைடு ஊசி. சைடு ஊசி. ஹேர் பின். ஹேர் பின். ஹேர் பின் சைடு ஊசின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அண்ணன் சொல்றாரு. சரி விடுங்க, ஏதோ ஒரு ஊசி. இப்ப ஹேர் பின்னுங்கிறது ஆங்கிலம் இல்லையா? இந்த ஹேர் பின்ன தமிழ்ல எப்படி சொல்லுங்க, இதான் நம்ம கேள்வி. அவர்கிட்ட இருந்து வருமா, உங்ககிட்ட வருமா, இங்க வருமா? பக்கத்து ஊர்வனா கூட போய் விடான்னு வர. தலைக்கு போடுற பின்னு சொல்லலாம். தலைக்கு போடுற பின். உங்களுக்கு அறிவோ அறிவு. ஹேர் பின்னா தலைக்கு போடுற. ஆமா, அதே
தலைக்கு போடுற பின்னு தான் தமிழ்ல. நீங்க சொல்லுங்க. சைடு ஊசி தான், முடிய சேர்த்து குத்துறது சைடு ஊசி. அது தமிழ்லையா? ஆமா தமிழ்ல. உன்னையெல்லாம் வச்சு நான் வேலை வாங்குறேன்ல, எங்கட விளங்காது. இந்த சைடுங்கிறதே தமிழா? சைடு தமிழ். முடிய சேர்த்து ஒன்னு சேர்த்து குத்துறது சைடு ஊசி. முடியை ஒன்று சேர்த்து குத்துவதுதான் ஏர்பின், சைடு ஊசி அப்படின்னு தமிழ்ல சொல்ற. ரைட், நீங்க சொல்லுங்க. இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே. கொண்ட ஊசியா? ஊசி ஏர்பின்னு கொண்ட ஊசியா? கொண்டை ஊசி. அதுல எல்லாம் நீடில்னு வருதா? சரி ரைட், விடுவோம் பாப்பா. நீங்க சொல்லுங்க. சைடு ஊசி. சைடு ஊசியா? ஆமா. இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்கம் வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. கொண்ட ஊசி சைடு ஊசி. நீங்க சொல்றது கொண்ட ஊசி. ஏர்பின்னா தமிழ்ல. ஆனா இவர் கை கொடுங்கண்ணே. நீங்க கை கொடுங்க. எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஆனா நீங்க கை கொடுங்க. அண்ணன் நீங்க, ஓ அங்க யாரும் இல்லையா? ஓகே, நான் கை கொடுக்குறேன். கொண்டை ஊசி சரியான பதிலுங்க. இவ்வளவு நேரம் கைட்டு கொடுக்க சொல்றேன், அப்ப தெரியல. ஓகே, உங்க 2 பேருக்கும் வணக்கம். வணக்கம். உங்க பேரு? கார்த்திக். சக்திவேல். சரி, ஓகே. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங். ஆமா, சரியா? நீங்க ஒரு டைம் சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் கீழே வீக்கு. கீழே வீக்கா? பேஸ்மெண்ட். என்னப்பா வெளிப்பட சொல்லிட்டாரு, கீழே வீக்குன்றாரு. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட் தான் கீழே. ரைட், ஓகே, விடுங்க. இப்போ வந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க? கார்த்திக். என்ன பண்றீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12 தான் போச்சு. என்ன சொந்த ஊரு? பந்தல்குடி. பயங்கரமா பதில் சொல்லாரு போல இருக்கு. சட்டுன்னு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க. என் பேர் சக்திவேல். நான் பாசிங் பாய். ஊர் திருவண்ணாமலை. இவர் கேள்வியே கேட்கணும், இவரே பதில் சொல்லி முடிச்சுறாரு போல இருக்க. ஓகே, ரைட். இப்போ பேண்ட் அவுந்து போகாம இருக்கிறதுக்காக ஒன்ன கட்டுவோம். என்னது அது? பெல்ட். பெல்ட். பெல்ட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? இடைவார். இடைவாரா? நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? ஏய், என்ன பட்டுன்னு சொல்றாரு, இடைவாருன்றாரு. ஏதோ இடைவால் மாதிரி. இடைவாரா? இடைவார். சத்தியமா? ஆட ஆமாங்க. வேலை காமிச்ச பாத்தியா? ஒண்ணுமே தெரியாம பாக்குற மாதிரி. சொல்லுங்க. பெல்ட்டுக்கு என்ன? அண்ணா கயிறு. அரணா கயிறா? தமிழ்ல வந்து பெல்ட்டுக்கு அரணா கயிறா? நிறைய பேர் அரணா கயிறா யூஸ் பண்றதுனால அதுவே பழக்கமாயிடுச்சு போல. ஆக இவர் வந்து இடைவாருனாரு, இவர் அரணா கயிறுனாரு. ஏதோ ஒண்ணு நீங்க வேணும்ன்றதை வச்சுக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். இந்த பேர் என்ன ஊர் சார்? சார் நான் இளங்கோ சார். ஆவடி பக்கத்துல அயப்பாக்கத்துல இருந்து வரோம். ஓ, என்ன பண்றீங்க? ஃபேமிலியோட வந்திருக்கோம். நான் அரிசி கடை வச்சிருக்கேன். அரிசி கடை வச்சிருக்கீங்களா? ஆமா. உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காங்களே, நீ தாங்குவியா? அங்கே உங்க ஊர்ல அயப்பாக்கத்திலே நல்லா போயிட்டு இருக்கு business? நல்லா போயிட்டு இருக்கு சார். உங்க பேர் என்னங்க மேடம்? வனஜா. வனஜா. நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப் பாருங்க. ரொம்ப கோவமா இருக்கீங்களா இல்ல சோகமா இருக்கீங்களா? நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சந்தையில விட்ட கடா மாதிரி முறைச்சிட்டு இருக்கேன். நார்மலா தான். நார்மலா தான் இருக்கு. நார்மலா தான் இருக்கு. உங்க பேர் என்னங்க? அபிநயா. அபிநயா. டான்ஸ் அபிநயா. டான்ஸ் ஆடுவியா? என்ன படிக்கிற? 8th போறேன். என்ன ஸ்கூல்ல? கிருஷ்ணசாமி. அப்படியா? எங்க இருக்கு? அயப்பக்கத்துல தான். அயப்பாக்கத்துல இருக்கா? ஓகே, ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். அதாவது பேண்ட் அவுந்து போகாம இருக்கிறது ஒண்ணு கட்டுமே, அது என்ன சார்? பெல்ட் சார். பெல்ட். பெல்ட்டுக்கு தமிழ்ல என்ன சார் சொல்லுவோம்? இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை? இருக்கியா? தெரியல. இறுக்கி. இருக்கி. ஆமா. இப்படி பண்ற இருக்கியா? ஆமா, இறுக்கி. நீங்க சொல்லுங்க மேடம். பெல்ட்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தெரியலையே. தெரியல. அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க, நாம ஆத்திரப்படக்கூடாது. தெரியல, தெரிஞ்சுக்கே சொல்றீங்க. அபிநயா, நீ சொல்லுமா. பெல்ட்னா தமிழ்ல தெரியல. ஏமா ஏதாவது யோசிச்சு சொல்லுமா. 8வது படிக்கிற பொண்ணு ஏதாவது பார்த்து சொல்லுமா. சும்மாறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேபிள் சுத்துற மாதிரி. ஏதாவது சொல்லு. தெரியல. அவ்வளவுதான். தெரியலன்னு சொல்றாப்ல. ஓகே, ரைட். அண்ணன் மட்டும் கரெக்டா சொல்றாரா தப்பா சொல்றாரான்னு தெரியல. பெல்ட்னா இறுக்கின்னு இருக்காரு, அவ்வளவுதானே? ஆமா சார். சரி, அது ஒரு பக்கமா இறுக்கிட்டோம். இறுக்கி. மேடம், உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்ல மாட்டீங்க? வணக்கம். நான் ஒத்துதுற, நீ பக்கத்துல உட்கார்ந்து தவலடி. அது என்ன ரொம்ப இதுவா பாக்குறீங்களா? என்ன நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன ஊர், என்ன பண்றீங்க? போரூர்ல இருக்கோம். ஹவுஸ் வைஃப். போரூர். சரி, உங்க பேரு? ராணி. ராணி. ஜெயஸ்ரீ. காலேஜ் பண்ணிட்டு இருக்கேன். போரூர்ல இருந்து. போரூர்ல. என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி மேத்ஸ். ஓகே. நீங்க? வைஷ்ணவி. 11th போறேன். போரூர். என்ன குரூப்? நான் சேரல. இல்ல. என்ன சேர்க்கலாம்? 10th முடிச்சிருக்கேன். பாஸா? ரிசல்ட் வரலையே. பாஸ் ஆயிருமா? ஆயிரும். அந்த நம்பிக்கையோட இருப்போம். நீயே நின்னு நீயே மண்ணவாரு நீயே தூத்திட்டு உன் தலையில. ஓகே, ரைட் மேடம். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. என்னன்னா எல்லாருமே நார்மலா வந்து பெல்ட் கட்டுவாங்கல்ல.
பெல்ட் பேண்ட். அந்த பெல்ட்டை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? இதான் கேள்வியே. அங்கிருந்து வரட்டுமா இங்கிருந்து கேட்கணுமா? நான் சொன்னேன் என் வாழ்க்கை எங்கேயோ போயிருங்க. நீங்களே சொல்லுங்க. பெல்ட்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? கழட்டி விடமாட்டான் போட்டிருக்கேன். பெல்ட்டுக்கு தமிழ்ல தெரியல. தமிழ் தெரியலையா? ஏதாவது யோசிச்சு பார்த்தா? நீ ரொம்ப பேசுற. சின்ன மூக்கு உடைச்சு விட்டு. நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. நானே சொல்றேங்க. என்னக்கா நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. என்னது பழகணுமா? அளவு நாடா. அதான் அளவா? அளவு 32 இன்ச் பெல்ட். அளவு நாடா. ஓ, அளவு நாடானீங்களா? பெல்ட்னா தமிழ்ல வந்து அளவு நாடா. ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. நாடா. ஓ, நாடா, அளவு நாடா. இது தமிழ்நாடா கன்னடா நாடா அப்படிங்கிற மாதிரி அளவு நாடா. நீங்க சொல்லுங்க. தெரியாது. ஏன் அக்கா சொன்னாங்கல்ல, நீங்க ஏதாவது சொல்லாங்களா? தெரியாது. என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? தெரியாது. அவ்வளவுதான் விடுங்க. இவங்க மட்டும்தான் பதில் சொல்லி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பதில் சொல்றதுக்காக யோசிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்காக பாராட்டலாம். நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைது பாத்தியா? அளவு நாடா பெல்ட்னா தமிழ்ல. வணக்கம் சார். உங்களுக்கு வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்னு வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங். அவ்வளவுதான் விடுங்க. உங்க பேர் என்ன? என்ன ஊரு? என் பேர் பழனிக்குமார். மதுரையில இருந்து. பழனி, மதுரை. எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? பேரு பழனிக்குமார், மதுரையில இருந்து வந்திருக்காரு. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். ஓ, நீங்க என்ன? என்ன மந்தோனே, திருநெல்வேலி, +2. +2. ஓகே, சூப்பர். இப்போ இது வந்து என்ன ப்ரோக்ராம் பேர் சொன்னேன்? அதாவது பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். அவ்வளவுதான். இல்ல எப்படி மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கிறீங்களான்னு பார்த்தேன். ஓகே ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன். இந்த இடுப்புல பேண்ட் அவுந்து போகாம இருக்குது ஒண்ணு கட்டுமே, அது என்ன? இதெல்லாம் என்ன பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸா கத்துட்டு சொல்றதுக்கு? அது வந்து பெல்ட்டும் கட்டுவாங்க. சிலவங்க அரணா கயிறு போடுவாங்க. சிலவங்க வந்து கொடி போடுவாங்க. இப்படி பல வகையில போடுவாங்க. நிறைய ஐட்டம் வச்சிருக்காரு போல இருக்காப்பா. ஓகே ரைட். இப்போ நீங்க என்ன கட்டுவீங்க? நான் வந்து பெல்ட் தான். இப்போ இதான் நம்ம கொஸ்டின். பெல்ட்னா தமிழ்ல என்ன? இந்த தமாஷ மொழியே சரியில்லையே. சீக்கிரமா இவனுங்களை அனுப்பிச்சாகணுமே. பெல்ட்னா தமிழ்ல என்ன? ஆமா, அததான் நான் கேட்டேன். திருப்பி அவர் என்ன கேட்க? பெல்ட்னா தமிழ்ல என்ன? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அது வந்து எடை. இடுப்புக்கு வந்து இடை தமிழ்ல. இடுப்புக்கு வந்து இடை தமிழ்ல. சரி. எடை இல்ல, இடை. இடை. ஆமாமா, இடை. இடை இடை வேலைன்ற மாதிரி இடை. சரி. அது வந்து வாரு கூட எடுத்துக்கலாம் நீங்க. நான் எடுத்துக்க வார. நீ எல்லாம் எடுத்துக்கப்பா. ராஜா நீ எடுத்துக்க வாரு. இடை வாரு. அட்டா இடை வந்து நூல். இடை நூல். ஓங்கி மிதிச்ச பூமிக்குள்ள போயிருவேன். இடை நூல். ஓகே ரைட். பெல்ட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? பெல்ட்டுக்கு இடுப்பு பட்டைன்னு சொல்லுவாங்க. இடுப்பு பட்டை. அவர் கை கொடுங்க. இடுப்பு பட்டை சரியான பதில். ஓகேவா? ஓகேப்பா. இடுப்பு பட்டை அங்கெல்லாம் கை தட்டில் போட்டுங்க. என்ன அங்க போட்டுங்க. அவ்வளவுதான். சார் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். தம்பி வணக்கம்பா. சத்தமா சொல்றா. ஓகே, நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேரு பில்டிங் ஸ்ட்ராங் வீக். உங்க பேர் என்ன? என்ன ஊரு? சாமண்ணன். சாமண்ணனா? சாமண்ணன். சாமண்ணன். வித்தியாசமா இருக்கு பேரு. மன்னர் பரம்பரையில் பிறந்தவங்க மன்னரன் பேரு. இப்ப நீங்க மன்னர் பரம்பரையா? பாத்துக்கப்பா, மன்னர் பரம்பரை. சாமண்ணன். என்ன படிச்சிருக்கீங்க? 10th தான். என்ன ஊரு? திருப்பத்தூர். ஓகே. நீங்க உங்க பேர் விட? நிர்மலா. நிர்மலா. நீங்க என்ன பண்றீங்க? 9th படிச்சிருக்கேன். 9th படிச்சிருக்கீங்க. இப்போ என்ன வேலை செய்றீங்களா? ஏதாவது ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. தம்பி உன் பேர்பா? சக்திவேல். சக்திவேல். என்ன படிக்கிற? 5th ஸ்டாண்டர்ட். பழனிவேல். பழனிவேல். 4th ஸ்டாண்டர்ட். 4th. அவன் தோல்ல கை வச்சு தான் சொல்லுவான் பாத்தியா அவன். நீ 10th ஸ்டாண்டர்ட். பேரு? கோபிநாத். 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 ஓகே ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. காலையில எழுந்திரிச்சு பல்லு விளக்கும். பல்லு விளக்குறதுக்கு தேவை டூத் பேஸ்ட், பிரஷ். ஓகே, பிரஷ் அப்புறமா வச்சுப்போம். இப்போ டூத் பேஸ்ட். டூத் பேஸ்ட் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? அக்கா சொல்லுங்க. டூத் பேஸ்ட் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? என்ன வார்த்தை பேசுற? என்ன சொல்றது? பல்லு விளக்கும் பவுடர்னு சொல்லணும். பல்ல சுத்தம் செய்யும் பவுடர். பல்லை சுத்தம் செய்யும் பவுடர். ஏன்பா என்ன பார்த்தா என்னன்னு தோணுது உனக்கு? பவுடரா? பேஸ்ட். பேஸ்ட். அப்ப பல்லை சுத்தம் செய்யும் பேஸ்ட். பேஸ்ட். டூத் பேஸ்ட் தமிழ்ல வந்து பல்லை சுத்தம் செய்யும் பேஸ்ட். நீங்க? பேஸ்ட் தமிழ்ல தான். அதேதான். அதேதானா? ஓகே ரைட். நீங்க சொல்ற தம்பி டூத் பேஸ்ட் தமிழ்ல என்னடா?
முடிய பார்த்தாலே தெரியுது நல்ல மூட்ல இருக்க. அதுதான் எதுதான் அப்பா சொன்னாங்க. என்ன சொன்னாரு அப்பா சொன்னாரு? பாரு எப்படி மாற்றம். என்ன சொன்னாரு அப்பா? சொல்றா அப்பா சொன்ன பைபிள் நல்லா பிட் அடிப்போம் போல இருக்க. டேய் அப்பா சொன்னாரு அது பதில சொல்றா. பல்லை கேட்டியாதான் அப்பா சொன்னாரு அதான்ங்கிற பதில் தெரியல. நீ சொல்ற தம்பி. பல் துலக்கும் பவுடர். பல் துலக்கும் பவுடரா? தத்துவம் புதுசா இருக்கு. பல் துலக்கும் பவுடர் எப்படி சொன்னா பாரு. நீ சொல்லுப்பா. கோபிநாத் இந்த பக்கம் திரும்பி பேசுற. தலையை கொஞ்சம் கேமரா போடுறா. பல் பேஸ்ட். பல் பேஸ்டா? மைனஸ் இல்லாத மனுஷனே இல்ல தெரியுமா? மைனஸ் எவ்வளவு இருக்குங்கிறது தான் முக்கியம். பல் அப்படியா? பைபிள்ல எப்படி பேசுறதா? பல் பேஸ்ட். சூப்பர் ரைட். இவர் அண்ணன் சொன்னதான் பாத்தீங்கன்னா என்னென்ன சொன்னீங்க நீங்க? பல்லை சுத்தம் செய்யும் பவுடர். வேணும்னா வச்சுங்க அவ்வளவுதான். வணக்கம் அவங்க எல்லாருக்கும். நாங்க வந்து பெப்பர் ஸ்ட்ரீம்ல வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் பூஜா. ஜெயா காலேஜ் படிக்கிறேன். அப்படியா? என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்படியா? ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க. நல்ல பொண்ணா நீங்க. காலேஜ் பொண்ணு மாதிரிலாம் கலாட்டா பண்ண மாட்டீங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல, நான் குடும்ப பொண்ணு. ரொம்ப வீட்டுக்கு அடக்கமான பொண்ணு. உங்க பேர் தம்பி? என் பேர் கிஷோர். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8th 9th? இப்போ 9th போறேன். பாஸ் ஆயிட்டியா? அதுக்குள்ள ரிசல்ட் சொல்லிட்டாங்களா? ரொம்ப அவசியம் சொன்னோன்னு டக்குன்னு புரிஞ்சுப்பேன். பாஸ் ஆயிரும். பாஸ் ஆயிரும். அவனோட நம்பிக்கை பாருங்க. அதான் ரைட். உங்க பேர் என்னங்க? என் பேர் ஸ்டெல்லா மேரி. ஹவுஸ் வைஃப். அப்படிங்களா? 2 பசங்க. உங்க 2 பசங்க? 2 பசங்க. அப்படியா? சரி ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. காலையில எந்திரிச்சதும் என்ன பண்ணுவீங்க? தம்பி கூட சண்டை போடுவீங்களா? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா ஆயிரும். ஓகே ரைட். அதெல்லாம் வேணாம். இப்போ வந்து இந்த காலைல பல்லு வளர்க்குவீங்களா? இந்த டூத் பேஸ்ட் இருக்குல்ல, இந்த டூத் பேஸ்ட்டை தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அதான் கேள்வி. டூத் பேஸ்ட் தமிழ்ல என்ன? தெரியல. தெரியாதா? காலேஜ் யோசிச்சு சொல்லுங்க. தெரியல. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தமிழ் டூத் பேஸ்ட்? தெரியல. தம்பி சொல்லாம பாரு. எப்படி சொல்ற தம்பி? எனக்கு தெரியல. ஏய் இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றான். அக்காவுக்கு தெரியலனா உனக்கு தெரியல. டூத் பேஸ்ட் தமிழ்ல எதுவும் சொல்ல தெரியல. பாரு யோசிச்சு பாரு. தெரியல. சரி நீங்க சொல்லுங்க. பர்பஸை நினைக்கிறேன். பர்பஸை நினைக்கிறீங்களா? டேய் என்னடா அம்மா தான் அவங்க யோசிச்சு எவ்வளவு கரெக்டா சொன்னாங்க. நான் உனக்கு 24 hours டைம் தரேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் படிச்சிருக்கேன். பிகாம் படிச்சு ஹவுஸ் வைஃப் இருக்கீங்களா? ஏன் வேலை செய்யலையா? இல்ல. அப்படியா? டூத் பேஸ்ட்ங்கிறது பர்பஸை. சரியான பதில். அம்மா கை கொடு. அம்மா கை கொடு. நீங்களும் அம்மா கை கொடுங்க. ஓகே அங்க கை தட்டல போடுங்க. டூத் பேஸ்ட்னா பர்பஸை. சார் உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். ஆமா. உங்க பேர் என்ன? பேஸ்மெண்ட் வீக். ஆமா சரி. இன்னொரு சத்தம் சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். ஆமா. இந்த ப்ரோக்ராம் பேர். நாங்க பெப்பர் ஸ்ட்ரீம்ல இருந்து வந்திருக்கோம். சரி. உங்க பேர் என்ன? என்ன ஊரு? என் பேரு ஃபக்ருதீன். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா பேட்மா நகரம். பின்கோடு? பின்கோட் நம்பர் வந்து மூதேவி அருவாலோட வந்து நிக்குது 62. ஆனா அந்த ஞாபகம் தான் இருக்கு. அட்ரஸ் கரெக்டா சொன்னீங்களா? அதையும் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த ஹியூமர் சென்ஸ். அப்படியே பொழந்துக்கிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. என் பேர் சங்கர் கணேஷ். சொந்த ஊர் பாம்பே. சங்கர் கணேஷா? ஆமா. மியூசிக் போடுவீங்களா? போடுவேன். எப்படி வாயில போடுங்க? வாயில போட மாட்டேன். போடுங்க மியூசிக்க. வாயில சொல்லுங்க. வாயில வராது. ட்ரம்ஸ் தான். ட்ரம்ஸ் தானா? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுப்பேன். அப்படி போடுங்க. ரிதம் போடுங்க. போடலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் வாசி. இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா தான் வாசிப்பாரு. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. ரைட் ஓகே. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் மணி. திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. இப்போ என்ன விஷயம்னா இந்த பெண்கள்லாம் தலையில குத்துவாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? ஏர்பின். ஏர்பின். அதான் விஷயம். ஏர்பின்ன தமிழ்ல எப்படி சொல்லலாம்? அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. சைடு ஊசி. சைடு ஊசி. சைடு ஊசி. கொண்டை ஊசி. கொண்டை ஊசி. கொண்டை ஊசி. ஏன் அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? கொண்டையா? கொண்டை ஊசி. அது தலைக்கு குத்துறது ஊசின்னு தான் சொல்றோம். தலைக்கு ஊசி கொண்டையில குத்துனா கொண்டை ஊசி. மேல தலையில அந்த சீவிட்டு குத்துறதெல்லாம் ஊசி தான். அது ஊசி. ஊசி பின்னுன்னு சொல்லலாம், ஊக்குன்னு சொல்லலாம். ஆணியா புடுங்க வேணாம். ஊக்கு. ஊக்கு. இப்ப எப்படி கொண்டை ஊக்குன்னு சொல்லுவோமா? ஆமா ஊக்கு பெஸ்ட். ஊக்கு. கொண்டை ஊக்கு பெஸ்ட்னு தமிழ்ல சொல்லாமா? அப்போ கொண்டை ஊக்கு பெஸ்ட். ஊக்கு. ஊக்கு. ஊக்கு தான். தலைப்பின். தலைப்பின்.
போதுமா? பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேசணும். பாம்பே தானே நீங்க? பாம்பே. தலைப்பின்னு எவ்வளவு தலைப்பு செய்தி மாதிரியே சொல்லியிருக்காரு. தலைப்பின். ஓகே போதும்ல. தலைப்பின்னு கொண்டை ஊக்கா கொண்டை ஊசி ஸ்லைடா? ஓ ஸ்லைடு வந்து போவோம் மாதிரி ஸ்லைடு சொல்லுவாங்க. நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்கப்பா. கேட்டுட்டே இருந்தா 1008 சொல்லுவோம் நாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதான் சொல்ல வரீங்க. இல்ல சொல்லுங்க. அப்படித்தானே சொல்ல வந்தீங்க. வேற ஏதாவது நிறைய சொல்லுவாங்க. 4-5 ஐட்டம் சொல்லுங்க. கொண்டை ஊசி. உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு. உன் கெபாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலையடா. மியூசிக் ஹேர் பின் இருக்கு. அப்புறம் இது சைடுன்னு சொல்லுவாங்க. சைடு கொஞ்சம் அதனால என்ன உபயோகங்கள்னா நிறைய உபயோகங்கள் இருக்கு. காது கொடையலாம். ஆமா. திறக்காத பூட்டை திறக்கலாம். கொண்டை ஊசி வச்சு என்ன எங்கேயா சொரின்னு எடுத்து சொஞ்சிக்கலாம். சரன்னு சொஞ்சிக்கலாம். ஆக மொத்தம் என்னென்ன வேணுமோ வச்சுங்கப்பா. கேக்குறாங்க கேள்வி. வணக்கம். வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம். ஓகே. இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். இந்த பேர் என்ன ஊரு? டான்ஸ் ஆடுறீங்க. நீங்க எதுக்கு அதுக்கு டான்ஸ் ஆடுறீங்க? நான் கொஞ்சம் வீக்கா இருந்தேன். அதை சரி ஆல்ரெடி வீக்கா இருந்தீங்க. எங்க ஸ்ட்ராங் கிடையாது. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு போதுமா? சொன்னல அவங்க தான் இவங்க. யாரு நீங்க? உங்கள மாதிரி நாங்களும். அததான் நான் சொன்னேன். ஆமா. உனல செஞ்சாலுகளா பெத்தாளுகளா? காலையிலே கண்முல்லா காட்சியா இருக்கே. உங்க பேர் என்ன? பிரியா விஷய். பிரியா விஷய். பிரியா விஷேக்கா? பிரியா விஷய். விஷே அவதோட இக்கு வரல. என்ன பண்றீங்க? இன்ஜினியரிங். எங்க? மீனாட்சி காலேஜ். என்ன ஊர் நீங்க? சென்னை. நீங்க? ஹேமா. ஏமா? ஏமா சொல்லுமா. மச்சான் நீ ஒரு நல்ல பொண்ணா பாத்தீங்கன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்டா. அதுவே மழை நனைஞ்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு. அத போய் சொல்லி விட்டுட்டு இருக்கேன். சொல்லுமா. ஏமா என்ன பண்றீங்க? 12th முடிச்சிருக்கேன். எங்க? ஸ்கூல்ல. போதுமா? சொல்ல என்ன 12 என்ன குரூப் எடுத்தீங்க? காமர்ஸ் குரூப். காமர்ஸ் குரூப். ஓகே. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்விதான். டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா? காலையில பல்லு விளக்குற பழக்கம் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கோ இல்ல உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு என்ன எங்களுக்கு இருக்கும். ஓகே ரைட். அப்ப இவங்களுக்கும் இருக்குப்பா. ஆனா எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலா இருக்க பத்தியா? டூத் பேஸ்ட் தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? ஆக்சுவலி நாங்க டூத் பேஸ்ட் யூஸ் பண்றல. எலக்ட்ரானிக் மீடியா சம்திங் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடண்ட்ல அதனால பிரஷ் கூட எலக்ட்ரிக்கல் இது மாதிரி யூஸ் பண்றோம். பல்லு விளக்குறது எலக்ட்ரிக்கல். யா. ஏர் ஓட்டற வெளிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான கூப்பிடுமா? செஞ்சுரி வேர்ட். அப்ப நம்ம வித்தியாசமா ட்ரை பண்ணோம். இது செஞ்சுரி வேரா? யா. செஞ்சுரி வேர்ல்ட்ல இருந்துட்டு நம்ம டூத் பேஸ்ட் அந்த காலத்துல யூஸ் பண்ணறத யூஸ் பண்ணலாமா? உனக்கு இது ரொம்ப டூ மச்சா தெரியல. இத்தனை நாளா உனக்கு இது தோணவே இல்லையாடா? நீங்க என்ன சொல்றீங்க? நாங்களும் சேம். என்ன சேம்? சேம் பப்பு சேம். ஏதா பதில் சொல்லுமானா சேம்னு விட்டுறீங்க. இந்த வார்த்தையை கேட்டவனே அக்கா முகத்துல சிரிப்பா பாரு. அவன் என்ன சொன்னாலும் அதான் நானும் யூஸ் பண்றேன். அப்பவே சொன்னேன் இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, நம்மள கொலாப்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்களா? ஐயோ அப்படியா? நீ என்ன கொலாப்ஸ் பண்ணோமா இப்ப உங்கள? கொலாப்ஸ் பண்ணல, முடிஞ்சா கொலை பண்ணிட்டு போயிருங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. இல்லப்பா டூத் பேஸ்ட் தமிழ்ல தெரியாம எவ்வளவு மேட்ச் பண்றாங்க. பல்பொடியா? போதுமா? சொல்ல பல்பொடி. அதானே சந்தமா சொல்லுங்க. பல்பொடி. ஓகே பல்பொடி வேணா வச்சுங்க இல்லன்னா விட்டுருங்க. இது வந்து பில்டிங் சாங் வீக். எல்லாரும் என்ன மாதிரி சேர்ந்து ஒண்ணாப்ல ஆளுங்க. பில்டிங் சாங் இது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்னு ஆட சொல்றீங்க. பேஸ்மென்ட்க்கு சரி சரி. பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக் சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சரியா போச்சு போங்க. இப்போ உங்க பேர் மட்டும் சொல்லுங்க பாப்பா. என் பேர் ஐயப்பன். ஆசை தம்பி. ஆசை தம்பி. பத்மா கணேஷ். விக்னேஷ். பாலா. கார்த்திகன். தங்கமாரி. 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 ஓகே ரைட். இப்ப பேர்லாம் கேட்டாச்சா? ஓகே ரைட். சரி விடுங்க. இப்ப டூத் பேஸ்ட்க்கு தமிழ்ல எப்படி சொல்லுவோம்னு சொல்லுங்க. அப்படியே போலாம் நம்ம. தம்பி அந்த பக்கம் வருமா? ஓகே அதான் கரெக்ட். தம்பி டூத் பேஸ்ட்க்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கடைசியில என்னையும் சீரியஸா பேச வச்சிட்டீங்களேயா? பல்லுப்புடி. பல்லுப்புடிங்க. பல்லுப்புடி. பல்பொடியா? ஓகே. நீங்க என்ன? பற்பொடி. பற்பொடி. என்ன பல்லுப்பொடின்றாரு இவர் பற்பொடின்றாரு. நீங்க என்ன? பற்பசை. பற்பசை. நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா? நீங்க என்ன? பல்பொடி. பல்பொடி. பற்பசை. பற்பசை. சொல்லுங்க. பற்பசை. பற்பசை. நீங்க என்ன? பற்பசை தான். பல்பொடி. என்னது? பல்பொடி. பல்பொடியா? அடப்பாமே. பற்பசை அப்படின்றது வந்து சரியான பதில். பல்பொடிங்கிறது அப்ப என்ன பதில்? அது தப்பான பதில். அவள்தான் முடிஞ்சு போச்சு. சரிதா? பல்பொடி தமிழ்ல வந்து டூத் பேஸ்ட் வந்து பற்பசை. இங்க வர்றா நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. இந்த வாரம் இந்த எபிசோட பார்த்து ரொம்ப எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க.
மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் முல்லை தனசேகரன். இது பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக். சந்திக்கலாமா? எனக்கு கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? ஓகே, பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக். இன்னும் சத்தம் கம்மியா இருக்கு. பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக். ஓகே, தேங்க்யூ.